பிளடி லோக்கல் பசியோட வயிற்று தேய்ச்சிட்டு இருக்கிறனால ஒரு வெட்டு வெட்டிட்டாரு கொள்றோம். அதுக்குள்ள தின்னோட பார்த்துருப்பாடா. சரி கேட்டு பாவி. ஸோ இதை நான் வந்துட்டு சொல்லியே ஆகணும். இங்கே நான் வச்சிடறேன். அவன் திட்டுறான் போல் இருக்கு. அது பாருங்க ஆர்கிட்ரோ பெட்ரிக்ஸோ சம்திங். இதுலேருந்து தான் வந்துட்டு பேர்டெல்லாம் எவல்யூஸ் ஆச்சு பாருங்க. பார்க்காதவங்க அதை தின்னுட்டு இருக்கு வேறு. ஸோ மனுஷனாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, அந்த காலத்து டைனோசராக இருந்தாலும் அதுக்கு ஒரு பேர் இருந்தால் தான் அட்ராக்ட் ஆகும். சொல்லும் போதே சுகமா இருக்கு. இந்த பசங்க இந்த இதுங்களும் இப்படியா இருக்கே, என்னத்த சொல்கிறதுங்க. அதானே இயல்பு. ஸோ ஆப்போசிட் ஜென்டரை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறது. இப்போ நான் முதல்ல மேலே ஸோ க்ரோக்கடைல் இருக்குது பாருங்க. அவன் காலை வைப்பானா வைக்க மாட்டான் இருக்கு. பாபுக்கு வேற அர்ஜென்ட் வேல் இருக்கு. ஆத்திரத்தை வேணா அடங்கலாம்டா, இயற்கை அடக்கக்கூடாது. ஸோ பையனுக்கு பபுள் கம் டோரிமான் பாக்கெட்லேருந்து பபுள் கம் வாங்கிட்டா வாயில் ஒட்டிக்கிச்சு. ஐயோ திறக்க முடியலையா பாவி. அப்புறம் ஏறி போயிட்டான் அது மேலே. அப்புறம் ஓடுறான். இப்போ வந்துட்டு நான் ஒரு வருஷம்னா அப்புறம் கதவு சாத்திக்கோங்க, நான் நாக் பண்ணுறேன். டக்குன்னு வாப்பா உள்ளே யார் இருக்கிறது? ஓ தலைவனா, ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி கொஞ்சம் வந்து அது என்ன பையன் சிரிக்கிறான். இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கான்னு பாருங்கள். வயிறு வலிக்கும், ஆனால் வீடு ரொம்ப தூரம், பட் ஸோ மெனி ஸ்ட்ரகிள் வரும். ஸோ நம்ம நடந்து போய்ட்டு இருக்கும்போது நாய் துரத்தும், அதை பார்க்கணுமா வயிற்று வலி பார்க்கணுமான்னு இருக்குது. நான் அனுபவிச்சிருக்கேன் சின்ன வயசில்.